புடிச்சுக்கோ நாருட்டோ, காலத்துல இறங்கணும். தயாராயிரு, நான் கலக்க போறேன். ஒரு புது அத்தியாயம் ஆரம்பிக்க போகுது. தி ஜூனின் எக்ஸாம். குட் மார்னிங் சாக்குரா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஹே காய்ஸ், காலை வணக்கம். மன்னிச்சிருங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு யோசனையில தப்பான வழியில போயிட்டேன். அடுத்த நிஞ்சா மிஷனுக்கு நான் தயாராகி இருக்கேன் சென்சை. அது மட்டும் கிடையாது, இனிமே சின்ன புள்ளத்தனமான வேலை எதையும் நான் செய்ய மாட்டேன். நான் யாருங்கிறத எல்லாருக்கும் நிரூபிக்கணும். என்னுடைய முழு திறமையை வெளிப்படுத்த ஒரு அற்புதமான மிஷன் எனக்கு வேணும். எனக்குள்ள தீ கொழுந்து விட்டு எரியுது, பாருங்க. சரி சரி, உன்னோட உற்சாகத்தை நான் பாராட்டுறேன். ஆனா முதல்ல நீ கொஞ்சம் அமைதியா இரு. சாஸ்கே, மிஷன்ல எல்லாரையும் காப்பாத்துறதே உன்னுடைய வேலையா போச்சு. நீ நல்ல பேரை சம்பாதிச்சு என்ன எல்லாரும் முன்னாடியும் ஜோக்கர் ஆக்கிடுற. ஆனா இனிமே அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. இவன் திருந்தவே மாட்டான். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாரு. என்னாச்சு? உன்னால உன்னை பாதுகாத்துக்க முடியலையா சாஸ்கே? உன்னை நான் காப்பாத்துறேன். நீ கனவு கண்ற வேலையை முடிச்சிட்டேன்னா சொல்லு நருட்டோ, நாம உண்மையான வேலையை ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா. வாழ்க்கையில ஒரு தடவையாச்சு வெறுப்பேத்தாம இரு நருட்டோ. சாஸ்கேவை கண்டிப்பா நான் தான் தோக்கடிப்பேன். ஏ பொடிப்பையா. ஓ, எப்படி இருக்கீங்க? எனக்கு கொடுத்த வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். பிரமாதம்ல. என்ன ஆச்சு? நீ வீட்ஸோட சேர்த்து என் செடிகளையும் பிடுங்கி எரிஞ்சிட்ட. நான் தேவைப்படும்னு நல்ல மூலிகைகளை வளர்த்துட்டு இருந்தா அதைத்தான் நீ பிடுங்கி எரிஞ்சிருக்க. நீ உண்மையாவே கிறுக்கந்தா. இது ரொம்ப அநியாயம். நாம அந்த பக்கம் தானே போகணும். நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எதத்தான் ஒழுங்கா செய்வான். வேணுனே பெருசா இருக்கிற நாயா பார்த்து கூட்டிட்டு வந்திருக்கான். போதும் நில்லு. நீ அந்த பக்கம் போக கூடாது சொன்னா கேளு, அது ஆபத்து. செல்ல பிராணிகள் அந்த பக்கம் போக கூடாது, அது பெரிய ஆபத்தாயிடும். சரி போதும், நிறுத்துங்க. இன்னைக்கு நீங்க பண்ண வரைக்கும் போதும். யார் யார தோக்கடிக்க போறீங்கன்னு இன்னொரு நாளைக்கு முடிவு பண்ணுங்க. நான் இப்பவே போய் மிஷினை பத்தின ரிப்போர்ட்டை கொடுக்கணும். சந்தோஷம், நான் இங்க இருந்து கிளம்புறேன். இரு சாஸ்கே, நானும் கூட நாம ரெண்டு பேரும் அதாவது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ணலாமே. அப்பதான் சுலபமா ஒன்னா சேர்ந்து வேலை செய்ய முடியும். நருட்டோ மாதிரியே நீயும் ஒரு தொல்லைதான்.
இப்படி என் பின்னாடி வரதுக்கு பதிலா நீ உருப்படியா ஏதாவது ஜூட்ஸுவோ பயிற்சி பண்ணலாம்ல? உண்மையை சொல்லணும்னா உன்னை விட நருட்டோ எவ்வளவோ பரவாயில்ல. நீ நருட்டோவை விட மோசம். நருட்டோவை விட மோசம். அதுவும் சரிதான். இது வரைக்கும் நம்ம போன மிஷன்ல நான் என்ன செஞ்சிருக்கேன்? ஒண்ணுமே செய்யல. நான் மோசம். கவலைப்படாத சாக்குரா. சாஸ்கேவை மறந்துட்டு வா. நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து டீம் ஒர்க்னா என்ன அவனுக்கு காட்டுவோம். சென்சை மறைஞ்சு போயிட்டாரு. நாங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறாருன்னு நினைக்கிறேன். இவ்வளவு பெரிய பாறையா? இங்க என்ன நடக்குது? இப்படி ஒரு டெக்னிக்க நான் பார்த்ததே கிடையாது. பாறைகள் என்னைக்கு ஸ்கொயரா இருந்திருக்கு. நீ யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். மறைஞ்சிருந்த மறுபடியும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? நீங்க சூப்பர் பாஸ். என்னோட பயங்கரமான எதிரி கிட்ட இருந்து இதைத்தான் எதிர்பார்த்தேன். அளவுக்கு அதிகமா காயின் பவுடர் யூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் தான் மோயகி. ப்ரீஸ்கூல்ல அட்டகாசமா இருக்கிற கோனோய்ச்சி. என்ன பாருங்க. எனக்கு அல்ஜிப்ரானா ரொம்ப பிடிக்கும். என்னோட பேரு உடான். நான் தான் இந்த கிராமத்தோட நம்பர் 1 நிஞ்சா கோனஹாமாரு. எங்க 3 பேரையும் சேர்த்ததுதான் இந்த கோனஹாமாரு நிஞ்சா ஸ்குவாட். நீ தானே எப்பவோ கண்டுபிடிச்சிட்டேன் கோனஹாமாரு. தலையில ஏதோ மாட்டிருக்கீங்களே, அது என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நீங்க இந்த மாதிரி கண்ணாடியை போட்டிருப்பீங்கல்ல, அதனால தான் நாங்களும் போட்டிருக்கோம். ஹேய், இங்க பாருங்க பாஸ். ஏன் எதுவும் பேசாம இருக்கீங்க? எங்களை பார்த்ததுல உங்களுக்கு சந்தோஷமே இல்லையா? சரி, உனக்கு இப்ப என்ன வேணும்னு சொல்லு. அவர் சந்தோஷத்தை காட்ட மாட்டேங்கிறாரு. எங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு இப்ப எந்த வேலையும் இல்லையா? நான் பயிற்சி எடுக்க போறேன், என்ன நம்புங்க. என்ன? ஆனா எங்க கூட நெஞ்ச மாதிரி விளையாடுறேன்னு சொன்னீங்களே, வாங்கல. நான் அப்படி சொன்னேனா என்ன? இப்போ நான் இவங்க கூட போக ஒத்துக்கிட்டா எனக்கு நாள் முழுக்க வேஸ்ட் ஆயிடும். பயிற்சியே எடுக்க முடியாது. ஒரு நெஞ்சாவே நெஞ்சா மாதிரி விளையாட போறானா? இது வேடிக்கையா இருக்கு. ஹே சாக்குரா, என்ன விட இவன் திறமசாலியா என்ன? நம்பவே முடியல. அவ என்னதான் பாத்துக்கிட்டு இருக்கா. என் மேல செம கோவத்துல இருக்கா. ஆமா பாஸ், அந்த பொண்ணு யாரு? நம்ம பாஸ் அந்த பொண்ண பாக்குற பார்வையே கொஞ்சம் கூட சரியில்லையே. ஆஹா, அவங்க யாருன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு பாஸ். கூச்சப்படாதீங்க, உண்மையை ஒத்துக்கோங்க. பிடிச்சிருக்கு தானே? அது வந்து சாக்குராவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். பாஸ், உங்க மேல பாசம் காட்டுறவரை இப்படி அடிப்பீங்க? அங்க அடிச்சதுல பாஸ் மயங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓ நோ, அவரோட பல்ஸ் செக் பண்ணு. நீ ரொம்ப கெட்ட பொண்ணு. நீ பாக்குறதுக்கு ஒண்ணு அவ்வளவு நல்லா இல்ல. இல்ல. ஏ கோனாமரு, உனக்கு எதுவும் ஆகல? அவ மனுஷியே கிடையாது தெரியுமா? தலை எப்படி வீங்கி இருக்குன்னு பாருங்களேன்.
உனக்கு ஏதாவது வேணுமா? ரொம்ப நல்லது. ரிப்போர்ட் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நருட்டோட ட்ரைனிங் எப்படி இருக்கு? அவன் மத்த ஸ்டூடெண்ட்ஸோட நல்லா பழகிக்கிட்டு இருக்கானா இல்லையா? ம்? அதுவா? இப்பதான் பொறுமையா பழகிட்டு இருக்கான். இங்க எப்பவும் வேலை இருந்துகிட்டே இருக்க. அவன் வேலையை முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் நான் அவனை பார்க்கவே இல்ல. அவனை நினைச்சா கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. சாஸ்கேவும் எங்களோட குழுவுல தான் இருக்கான். ஆனா நருட்டோவும் அவன் எதிரி மாதிரி பாக்குறதுனால அதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஆனா அவனோட பலசாலி ஆகணுங்கிறதுக்காகவே அவனோட முழு சக்தியமும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் கண்டிப்பா அவனோட சக்தியை இந்த உலகத்துல அதிகமா நேசிக்கிறவரோட சக்திக்கு இணையாதான் வரும். அது நீங்க தான். என்னோட ஆசை கூட அதேதான். ஆச்சரியமா இருக்கு. என்ன சத்தம்? கோனோஹாமரு, சரி, இது வலிக்குதா குட்டி பையா? அவனை கீழே இறக்கு காங்குரோ, இல்லனா கண்டிப்பா பிரச்சனை உனக்குதான். ஹே, என்ன மன்னிச்சிருங்க. இது எல்லாமே என்னோட தப்புதான். இவங்கெல்லாம் யாரு? எங்க இருந்து வராங்க? ஒழுங்கு மரியாதையா அவனை உடனே கீழே இறக்கி விடு. இவன் இலையில மறைஞ்சிட்டு இருக்கிற கிராமத்துல இருக்கிற கெனினா? அவர் வரதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு. அது வரைக்கும் இந்த பொடியனோட விளையாடலாமா? போதும், என்னை இறக்கி விட்டுடா. கோவக்காரன் தான், ஆனா அதால எந்த பிரயோஜனமும் இல்ல. அவனை கீழே இறக்கி விடு. என்னது? நீ இப்ப என்ன பண்ண? நீயும் லீவ் கெனின் தானா? உன் கிராமத்துல உன்ன மாதிரி பொடியனுக்கு தான் இருக்கானுங்களா? இவங்க எல்லாருமே வேற ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. சரி, இவங்க இங்க என்ன பண்றாங்க? கோனோஹாமரு, 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 டேய், என்ன விடு, வலிக்குது. இத பாரு, நீ இப்ப அவனை கீழே இறக்கி விடலனா அடுத்து என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. நீதான் முட்டாள் நருட்டோ. அவங்கள மிரட்டுறதால எதுவுமே செய்ய முடியாது. உங்களை எனக்கு பிடிக்கல, யாரையுமே பிடிக்கல. உங்களை மாதிரி பொடி பசங்களை கண்டாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதுவும் இவன மாதிரி ரொம்ப பேசுற ஆளுங்களை சுத்தமா பிடிக்காது. இவனை ரெண்டா பொழக்கணும் போல இருக்கு. சரி, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, சரியா? இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. இப்படியே போனா நல்லது கிடையாது. முதல்ல இந்த பொடியனோட கதையை முடிக்கிறேன், அதுக்கப்புறமா மத்த பொடியனுங்க கிட்ட வரேன். ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க, ஆனா பொடி பசங்களோட பிரச்சனை பண்றீங்க. பார்க்க நல்லாதான் இருக்கான். நாருட்டோ, என்ன கோவப்படுத்த இன்னொரு பொடியன் வந்துட்டானா? இங்க இருந்து போயிடுங்க. ஏன் உங்களால அவர் மாதிரி எதுவுமே கெத்தா பண்ண முடியல? அட தம்பி, என்ன பேசுற? அந்த பையனை 2 செகண்ட்ல அடிச்சு துவைச்சு போட்டிருப்பேன். சாஸ்கே, எல்லாரும் முன்னாடியும் நீ எப்பவும் என்ன ஜோக்கர் ஆக்கிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, முதல்ல கீழே இறங்கி வா. உங்க மொத்த கும்பல்லையே உன்னை கண்டாதான் எனக்கு சுத்தமா பிடிக்கல. வாய் பேசின பத்தாத உன்னுடைய செயல்ல காமி. என்ன, இதுக்காக க்ரூவை பயன்படுத்த போறியா என்ன?
கான்குரோ நிறுத்து. நம்ம கிராமத்துக்கு நீ கெட்ட பேர் வாங்கி தர. ஹேய் காட்டா, இவன் எப்படி இங்க வந்தான்? சத்தம் கூட கேட்கலையே. கக்காஷி மாதிரி ஜொனீன்களால மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும். உங்களை இங்க வர சொன்னது ஒரு முக்கியமான காரணத்துக்காகத்தான். உங்களுக்கு பக்கத்துல இங்க மத்த ஜுனின்கள் நிக்கும் போதே உங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிருக்கு. இவ்வளவு சீக்கிரமா? இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும்னு நினைச்சேன். நடக்க போற நிகழ்ச்சியை பத்தி மத்த கிராமத்துக்கும் சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மத்த கிராமத்தை சேர்ந்த கெனின்கள் இங்க வந்திருக்காங்க. சரி, எப்ப ஆரம்பிக்க போறோம்? இன்னும் ஒரு வாரத்துல ஆரம்பிக்கலாம். இது ரொம்ப கம்மியான நேரமா இருக்கே. தயாராகுங்க. இன்னையிலிருந்து சரியா 7 நாட்கள். ஜூலை மாதத்தோட முதல் நாள் கெனின்கள் எல்லாரையும் வர வச்சு பரிசோதனை பண்ணுவோம். சிறந்த கெனின்களை மட்டும்தான் ஜுனினா தேர்ந்தெடுப்போம்.